சூர்யா சீக்கிரமே குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவலி வந்து இன்னொரு பிளான் போடுறாங்க. அது என்னன்னா, நம்ம விவேக் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு நந்தினி இந்த ஊரை விட்டு போயிட்டா, அவ இப்போ இந்த வீட்டிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்லி சூர்யா நம்ப வைக்கணும் அப்படின்றதான் இப்போ அவங்க போட்டிருக்கிற பிளான். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. ஏன் அப்படின்னா, சூர்யா யாரு வந்து சொன்னாலும், ஏன் அந்த கடவுளே வந்து சொன்னாலும் கண்டிப்பா அதை நம்ப மாட்டார் அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்ப வரைக்கும் சூர்யா வந்து நந்தினி இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கும்போது யாரு சொன்னா நம்புவாவோ அவங்களே வச்சு நம்ம சொல்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் நந்தினி வந்து இவங்களுக்கு தெரியாம எப்படியாவது சூர்யா சாரை பார்த்து நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட், அதாவது நாளைக்கு எபிசோட்ல உடனே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 99% வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா சுந்தரவலி எனி டைம் சூர்யாவை பார்த்த மணிக்கே இருக்காங்க அவங்க. சோ அப்படி இருக்கும்போது நந்தினியால் அவ்வளவு ஈஸியா அங்க போய் அவங்க நினைக்கிற விஷயத்தை செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான். நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மேல போவாங்க. ஆனா வழக்கம் போல நம்ம சுந்தரவலி கிட்ட மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா சுந்தரவலி பக்காவா ஆல் செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா. சோ மறுபடியும் திட்டி அனுப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள இல்ல, இந்த வரண்டாவிலே நீ இருக்க கூடாது, ஒழுங்கு மரியாதை நீ கார்டன் போயிரு, இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது உனக்கு தகுதியே கிடையாது, நீ கண்டிப்பா இந்த மாதிரி குறுக்கு வழி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லேடை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சூர்யா எப்பயாவது பாத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூர்யா பார்க்காம இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா அங்க வந்தவங்க யாருமே பார்க்காம இருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் வேடிக்கையா இருந்தது. ஆனா மத்தபடி சூர்யா வந்து தெளிவா தான் இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமே சூர்யா என்ன பண்ண போறாரு அப்படின்னா அந்த போர்டை பார்க்க போறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து நந்தினியை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் சூர்யா அந்த போர்டை பார்ப்பாரு. என்னது நந்தினி இங்க தான் இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நந்தினியை தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டு வரதான் போறாரு. இவங்க போட்ட திட்டம் மண்ண கவ தான் போகுது அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா இவங்க பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நந்தினிக்கு எதிராக கொஞ்சம் நச்சம் கிடையாது, பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க நினைச்ச விஷயம் எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னா இப்போ நந்தினி வந்து மேல போய் சூர்யா பார்க்கணும். இல்ல அப்படின்னா சூர்யாவுக்கு நந்தினி இங்க தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரணும். இது ரெண்டு தெரிய வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும். இல்ல அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு முடிவு அப்படின்றது வரவே வராது. கடைசி வரைக்கும் சூர்யாவா கால் குணமாகி நந்தினி எங்க தேடி போய் பார்த்தா மட்டும்தான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வருமே தவிர்த்து அதை தாண்டி எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்றது தான் உண்மையும் கூட. சரி, இப்ப அடுத்து என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா விவேக்கோட ஒய்ஃப் வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க. விவேக்கோட ஒய்ஃப் பேசுற மாதிரி யாராவது பேச வச்சு நம்ம சொல்லிடலாமா அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அல்லது இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ அவசரமா பணம் தேவைப்படுது. அதுவும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே இவங்க தான். சோ அந்த பணம் வேணும் அப்படின்னா சூர்யா கிட்ட நாங்க சொல்ற மாதிரி சொல்லு, அந்த பணத்தை நாங்க உனக்கு தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பிளேம் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்கள அப்படி சொல்ல வைக்கிறாங்க. சோ அவங்களுக்கு இப்ப வேற ஆப்ஷனே இல்லாம போயிடும். அப்ப அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆமா நந்தினி இங்க இல்லன்னு, அவ வந்து வீட்டுக்கு போயிட்டா, சோ இங்க இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. சோ இத தான் வந்து சுந்தரவல்லி விரும்புறாங்க. சுரேகா, மாதவி, அசோக் இவங்க எல்லாரும் விரும்புறது இந்த ஒரு விஷயம் தான். இது சீக்கிரமே நடக்க போகுது. லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நந்தினி இங்க இல்ல அப்படின்னு சொல்லி எல்லவோ குட்டிக்காரனை போடுவாங்க. ஆனா அதே மாதிரி கல்யாணத்தை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமே சூர்யா நந்தினியை கண்டுபிடிக்க போறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.